ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஆல் செட் ரெடி சிபி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் இருக்க வைப்பர் கம்ப்ளீட்டாக வீணாக போயிடுச்சு. ஸோ அதை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ வைப்பர் வீணாக போயிடுச்சு அப்படின்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கூட விழுது பாருங்கள். ஸோ நம்ம வைப்பர் போடும்போது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி கோடாக விழ ஆரம்பிச்சிடும், எல்லா இடத்துலையும் விழும். அப்படின்னு அர்த்தம்னா வைப்பர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வைப்பரோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். ஒரு மழை காலம், ஒரு வெயில் காலம் அவ்வளோதான் தாங்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் மாத்திரம் நெக்ஸ்ட் ஜூன் நீங்கள் மாற்ற மாதிரி பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வைப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளேருந்து போட்டு காட்டுறேன். அந்த கோடாக எப்படி விழுதுன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வைப்பர் போயிட்டு ரொம்ப அப்படியே கோடு விழுதுங்களா? பகலில் பிரச்சனை இல்லை, பட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற ஸ்பீடுக்கு அது அப்படியே காஞ்சும் போது அந்த கோடு அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, லைட் அடிக்கும்போது அது இன்னும் ஸ்கேட்டர் ஆகி கண்ணை இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். எப்போவுமே வைப்பர் வந்து எவ்ரி சீசன் மாற்றிடுங்க, அதுதான் நல்ல விஷயம். அண்ட் வைப்பர் மாற்றுறது உங்களோட என்ன சொல்கிறது, கம்ஃபர்ட்டை பொறுத்தது தான். நான் பார்த்தீங்கன்னா பேசிக் தான் போடுவேன். ஏன்னா 1 இயர் தான் வரப்போகுதுங்கிற பட்சத்தில் ஐ டோன்ட் வாண்ட் இன்வெஸ்ட் மோர். ஸோ 350 ருபீஸ் தான் வரும் 2 சைடு மாற்றுறது சேர்த்து. போஷ் ஷீகோன்னு சொல்லிட்டு பேசிக் மாடல் அதுதான் நான் போட்டிருக்கேன். அண்ட் அதான் இப்போ நம்ம மாற்றவும் போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு தான் மாற்ற போகிறோம். இந்த மாதிரி க்ரூஸ் விழுது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரீசன், ஓகேங்களா? அந்த லைன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான லைன்ஸ். கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுங்க வைப்பரை. நம்ம சொன்ன மாதிரி நம்ம வாங்கியிருந்தது வந்து போஷ் ஷீகோ. ஃபஸ்ட் ரைட் சைடு தான் வாங்குறோம். ஸோ வைப்பர் சைஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் கார் நேம் ஸ்பேஸ் வைப்பர் சைஸ்னு கூகுள் அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்மளது வந்து 2216 ஃபோர்ட் அஸ்பயர் வைப்பர் சைஸ் அப்படின்னு போட்டு கூகுள் அடிச்சாலே வந்துருச்சு. ஸோ 22 வந்து ரைட் சைடு, 16 வந்து லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 22 ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட்டு மாற்றுவோம். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 254 ருபீஸ் எம்ஆர்பி. நம்ம ஷாப்பில் நியர்பை ஷாப்பில் வேணா ஒரு 220 230 ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு 230 கிடச்சிது. அண்ட் இது எப்பவுமே மேனுஃபேக்சரிங் ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி வாங்கிக்கிங்க, அதுதான் கொஞ்சம் சேஃபர், ஓகேங்களா? ஸோ இது நவம்பர் 2022 ஸ்டில் ஃபைனு. எம்ஆர்பி 254, நம்ம வாங்கினது 230. இப்போது இந்த வைப்பர் எடுத்து நம்மளது எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக கம்பெனியில் கொடுத்து வைப்பர் மாற்றிங்கன்னா வைப்பர் காஸ்ட்டும் ஜாஸ்தி, அதே நேரத்தில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சார்ஜும் போடுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். அரௌண்ட் 300 ருபீஸ் கிட்ட போடுவாங்க. பட் இந்த ஒரு சின்ன வேலை ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைப்பர் மாற்றுறதுக்கு. அது நீங்கள் பண்ணிங்கன்னா அதையுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பழைய வைப்பரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிளிப் இருக்கும். இது மொத்த விஷயமே அவ்வளோதான். கிளிப் அழுத்தி அன்லாக் பண்ணணும், போடும்போது ஜஸ்ட் உள்ளே ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம கழட்டும் போது கிளிப் அழுத்தி வெளில இழுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த பழைய வைப்பரில் நம்ம சொன்ன மாதிரி இந்த கிளிப் இருக்குங்களா, அப்போ இந்த புது வைப்பரில் இதே கிளிப் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எந்த பிராண்ட் எடுத்திங்கனாலுமே கண்டிப்பாக கிளிப் இருக்கும். நம்ம பழசு போட்டிருந்தது வேல்யூ பிராண்டு, இப்போ போட போகிறது போஷ் பிராண்டு. ஸோ வேல்யூவில் எங்கே கிளிப் இருந்துச்சு, அதே மாதிரி போஷ் பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். அந்த ப்ரெஸ் பண்ணுறது இருக்குங்களா, அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பிராண்ட் வாங்கினாலும் மெக்கானிசம் ஒன்று தான் மாற்றுறது. இது வந்து எல்லா காருக்குமே காமனான விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம இதை கழட்டலாம். என்ன பண்ணால் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே ஒரு தள்ளு, அவ்வளோதான், முடிஞ்சு தானாக வந்துடும். இதில் பயப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இன்னொன்று விஷயம் புரிஞ்சுங்க, இருக்கிறது பழசு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அந்த கிளிப் மெக்கானிசம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மெயினாக என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க, அந்த ஓட்டையில் போய் உட்காரும், அதுதான் லாக்கு, வேறு எதுவுமே இல்லை. அந்த லாக்லேருந்து நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா வெளில வந்துடும். திரும்பி மாட்டும் போது அதே மாதிரி அந்த ஓட்டையில் போய் லாக் ஆகிற மாதிரி போடணும், அவ்வளோதான். ஸோ இது மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அது மட்டும் சின்ன சின்ன பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ வேல்யூ பிராண்டில் எப்படி போட்டோன்னா, இந்த மாதிரி உள் பக்கத்துலேருந்து நம்ம கழட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டு இந்த போஷ் பிராண்டை போட்டிங்கன்னா போட முடியாது. வேல்யூ பிராண்ட் வாங்கினா அந்த மாதிரி தான் போடணும். அந்த மாற்ற மெக்கானிசம் மட்டும் எப்படின்றது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எதர் இந்த மாதிரி உள்ளே போட்டு போடுற மாதிரி இருக்கும், இல்லை டேரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். வேறு எந்த மெக்கானிசமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த பிராண்டு உள்ளே போட்டு போட முடியாது, ஏன்னா இது போஷ் பிராண்டு. வேல்யூவில் வாங்கினீங்கன்னா உள்ளே போட்டு போடுங்க. போஷ் பிராண்டில் போடும்போது ஜஸ்ட் வெளியிலேயே வச்சு டேரெக்டாக அந்த கிளிப்பில் இருக்க வேண்டியதான். எப்பவுமே அந்த கிளிப் அந்த அழுத்துற பட்டன் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ அழுத்துற பட்டன் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த வைப்பர் கிட்ட வச்சு ஒரு மேலே ஒரு தள்ளு, கழட்டும் போது கீழே எடுத்தோம், இப்போ மேலே போடும்போது மேலே தள்ளுங்க, ஒரு டிக் சவுண்டு கேட்கும் பாருங்கள், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சு, வைப்பர் போட்டாச்சு. ஸோ இந்த ஒரு 2 நிமிஷம் வேலை தான். அது 2 நிமிஷம் கூட கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 to 3 minutes எடுக்கும், அவ்வளோதான். அண்ட் இப்போ இந்த வைப்பரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே பாருங்கள். லெஃப்ட் சைடில் பழசு இருக்குது, ரைட் சைடில் புதுசு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் க்ரூஸ் தெரியுதுங்களா. இப்போ நம்ம வைப்பர் ஆன் பண்ணுவோம்.
இப்போ பாருங்க ரைட் சைடு பக்காவாக க்ளீன் பண்ணுது புதுசு போட்டோன்னே. பட் அந்த க்ரூஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வைப்பர் இந்த பக்கம் வந்துட்டு போகுது பார்த்தீங்களா, அதனால தங்குற தண்ணி தான் இது கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மாற்றும் போது ரெண்டுத்தையும் மாற்றுறது தான் வைசரான டெசிஷன். ஸோ ரைட் சைடில் 22, லெஃப்ட் சைடில் 16, இது 4 பேருக்கு. உங்கள் காருக்கு என்னன்றது கூகுளில் போடுங்க. இப்போ எர்டிகா வைப்பர் சைஸ்னு போட்டிங்கனாக்கா கூகுளில் அதுவே காமிச்சிடும். அந்த சைஸ் வாங்கி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்ரி இயர் மாத்திர மாதிரி பார்த்துக்கோங்க. காஸ்ட்லியாக போட்டேன்னு சொல்லிட்டு 4 வருஷம் ஜஸ்ட் வச்சு ஓட்டாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.